கூட்டியிடவும் நிறைய பேர் வந்து வண்டியை போடாம தமிழ் பக்கத்துல கையில் வச்சுட்டு காம்பவுண்ட் பக்கத்துல யாரும் போக நல்லபடியா லட்சுமி குடும்பம் செல்வராஜ் முடியுமா சுரேஷ் பாபு ஜெயந்தி ₹100 வழங்குகிறார்கள். மகமாயி திருமணம் முன்னாள் சைடில் சங்கீதா ராஜேஷ் குடும்பத்தைச் சேர்ந்த ₹100 வழங்குகிறார்கள். சௌபியாக்கியம்மா அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ₹100 சேர்த்து பெற்ற அதிமுக ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ₹100 வழங்குகிறார்கள். காட்டுவீங்க பொறுமை சாப்பிடுங்க. கோயிலுடைய பெருமை 700 ஆண்டுக்கும் மேற்பட்டது. ஆனால் இது பூஜை புனஸ்காரம் செய்தவங்களுக்கு கணக்கெட்டுன்னு வராங்க. 189வது வருஷம் கணக்கெட்டுங்கிறாங்க. இந்த அடியார் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இப்போ தான் இந்த கோயில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்போலாம் சிறு கோயிலாக இருந்தது. இவர் என்ன பண்ணுவார்னா ஊராக போயிட்டு யாச்சனை எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து அமர்ந்துடுவார். அப்படி அமர்ந்தும்போது அந்த வைத்தியம்லாம் பார்ப்பார். சில மூலிகைகள்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய நோய் நொடி எல்லாத்தையும் தீர்த்து வச்சு, அதே மாதிரி கல்வி தொழில் வளம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இவர் ஒரு முன்னோடியாக இருந்தார். அதன் பிறகு இவர் என்ன செய்தார்னாக்கா, அவருக்கு காலகதி ஆகும்போது நான் இப்போ பல அன்னைக்கு வந்துட்டு நான் உயிர் துறக்க போகிறேன், நான் ஜீவசமாதி அடைய போகிறேன், எனக்கு வந்துட்டு சிமெண்ட் தரையெல்லாம் போட்டு உள்ளே இறக்கிடுங்க, என்ன நான் மீண்டும் வந்துட்டு 3 நாள் ஒரு திறந்து பார்த்தா நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் உயிரோடு இருக்கிற வரையும் இந்த வைத்தியங்களையும் பச்சிலை மூலிகை
அது இதெல்லாம் கொடுத்து வந்துட்டு இந்த ஊரை காப்பாற்றி இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே எடுத்து மூடியெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு பார்த்தா ஊரை அனுப்புகிறார். அதிலிருந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காலத்து லெவலில் சிறிய கோயிலாக கட்டி வழிபாடு செய்து மாதம் வந்துட்டு வழிபாடு செய்து ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசையை தூரம் இங்கே வந்துட்டு அடியார்கள்லாம் ஒன்று கூடுவாங்க. அப்போல்லாம் வந்து இங்கே வந்துட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சம். அது என்ன செய்வாங்கன்னாக்கா ஊராக வந்துட்டு ஊர் பெரியவர்கள்லாம் வந்துட்டு யாச்சகம் எடுத்து ஒரு படி அரிசி 2 படி அரிசி வீதம் எடுத்து ஒரு எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வர்ற அடியார்களுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே ஆடி அமாவாசைனாக்கா அந்த அடியார்கள்லாம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி சாமியார் ஆகிறவங்க அவங்க இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போல்லாம் சாப்பாட்டு கஷ்டம், ரேஷன் அரிசிலாம் கிடையாது. கடையில் வழியாக தான் உண்டு. பூமி வந்துட்டு புற்களமாக மழை பெய்யுது, பயிர் தொழில் வந்தால் தான் சாப்பாடு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி வீடு வட்டம் வந்துட்டு அவங்கவுங்க சக்கியாச்சாரம் அரிசி கொடுப்பாங்க. அது மொத்தமாக போட்டு ஆக்கி அன்றைக்கி வர்ற ஏழை பாழைகளாம் எல்லாருக்கும் போடுவாங்க. இதே மாதிரி இருந்தது வருது. இப்போ என்ன பண்ணிடுச்சுனாக்கா இங்கே வந்து பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே பெரிய வந்துட்டு ஒரு யாகசாலை அமைப்பாங்க. அன்றைக்கி ஆடி அமாவாசை யாகசாலை அமைச்சு யாகம் நடந்து கொண்டே இருக்கும். வர்றவங்களாம் வந்துட்டு பிள்ளை இல்லாதவங்களாம் வந்து மண் சோறு சாப்பிடுவாங்க. அதாவது இந்த அடியார்கள்லாம் வந்துட்டு ஒரு 9 அடியாரோ 10 அடியாரோ அன்றைக்கி வர்ற அடியார்களும் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு எல்லாருக்கும் வந்துட்டு இந்த பிரசாதம் கோயிலில் இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பிரசாதத்தை வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு லிங்கத்து மேலாம் பூசி வைப்பாங்க. அன்னதானம் பண்ணி அந்த சாதத்தை அந்த அடியார்கள்கிட்டலாம் கொடுத்து அவங்கவுங்க சக்தியாக ஒரு எலுமிச்சம்பழம் பூ அப்புறம் கையில் ₹1 ₹2 கொடுத்து அந்த அடியார்கள்லாம் கொடுத்து அதுக்கு மாற்றாக அவங்ககிட்ட பிரசாதம் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி முன்னாடியில் வாங்கிக்குவாங்க. முன்னாடியில் வாங்கிக்கின்னு அப்படியே நேராக அந்த குளக்கரைக்கு போவாங்க. இந்த குளக்கரைக்கு போயிட்டு பின்னால் கை கட்டிக்கின்னு அந்த மனுஷன் வர சாப்பிடுவாங்க. இந்த டிவியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அன்றைக்கி டிவி எல்லாம் எடுப்பாங்க. எங்களுக்கு பார்த்தா ஒரு 1000 பேருக்கு வராங்க. பிள்ளை இல்லாதவங்களாம் ஒரு 1000 பேருக்கு கூடுவாங்க. எல்லோரும் மாலை போட்டுக்குவாங்க. காலையிலேயே 7 மணிக்கு வந்து யாகசாலையில் உட்காருவாங்க. இங்கே மந்திர உபதேசங்கள்லாம் செய்வாங்க. இவங்களும் கூடவே சேர்ந்து சொல்லுவாங்க. இந்த கோயிலுடைய மகிமையை அப்போ வந்துட்டு எடுத்துரைப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பிள்ளை இல்லாதவங்களாம் சாப்பிட்டு போன வருஷம் சாப்பிட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு சாட்சியம் கொடுப்பாங்க. இங்கே வந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு பிள்ளை பிறந்தது, பெண் பிள்ளை பாக்கியம் பெற்றவர்கள் அவங்க மாற்று நன்றி தெரிவித்தா என்ன செய்வாங்கன்னாக்கா வாழைப்பழமோ சர்க்கரையோ வெல்லமோ இல்லது காசோ அந்த எடைக்கு வந்துட்டு துலாபாரம் இங்கே நிற்குவாங்க. துலாபாரம்லாம் இங்கே மாட்டுவாங்க. இங்கே வந்துட்டு நிறைய பெஞ்ச் போட்டு இதெல்லாம் இவ்வளோ இடைவெளிலாம் இருக்காது. போகிறதுக்கு இடம் விட மாட்டாங்க. அவ்வளோ கூட்டங்கள் வரும். எந்த தடவை ஜனங்களும் வரும். ஒரு 2-3 லட்சம் ஜனங்கள் கூட வரும். பூரா கடையில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அன்னதான். இதில் வந்துட்டு காலையில் முன்னாள் ஆரம்பித்தாங்கன்னாக்கா அமாவாசை முழுதும் அன்றைக்கி நைட்டு பூரா 3 நாள் சாப்பாடு தான் அன்னதான கூடம். அதெல்லாம் போய் பார்த்தீங்களா, பெரிய அன்னதான கூடம் நடத்துவாங்க. யாரும் அதில் வித்தியாசமாக கிடையாது. இவங்க தான் சாப்பாடு போடணும், அவங்க தான் போடணும். வர்ற விருந்தாளியில் சாப்பாடு போடுவாங்க. செய்யறதுக்கு மட்டும் ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. இவங்களே இலை ஏற்றுவாங்க. இலை எடுத்துக்கலாம் ஆள் வைப்போம். இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தாக்கா 3 வேலையும் 4 வேலையும் சாப்பிட்டுட்டு இங்கே வேலை செஞ்சு கிடப்பாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு கூழ் ஊற்றுவாங்க. 2ஆவது நாள் பாட்டு கச்சேரி வைப்பாங்க. 3ஆவது நாள் இந்த திருவிழாவெல்லாம் நடந்து நைட்டு இது மாதிரி வந்துட்டு ஏறக்குறைய 189 வருஷம். அருள்மிகு ஸ்ரீ பரதேச ஆறுமுகசாமி ஆலயத்தில் நான் ஒரு 50 ஆண்டு காலமாக ஐயாவுக்கு உபோதம் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய பேர் கோவிந்தசாமி அர்ச்சகர். இவர் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கியிருந்து ரொம்ப காலம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் வைத்திய முறை செய்து இந்த குளம் வந்து இங்கே இருக்கிற அருகில் ஒரு ஆறுமுகசாமி வெட்டி குளம், அதுக்கு வந்து பரதேச ஆறுமுகசாமி குளம்னுவாங்க. அன்றைக்கி இவர் வந்து ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை, இவர் வந்து முருகர் பக்தராக இருந்து ஆடி கிருத்திகை முடிந்த பிறகு பூச நட்சத்திரத்தில் இவர் ஜீவசம் மாதிரி அடைந்தார். அதனுடைய நினைவாக ஒவ்வொரு ஆடி அமாவாசை அன்றும் இவருக்கு படைக்கூடிய நெய்வேதியத்தை பிள்ளைகளானவர்களுக்கெல்லாம் குடும்பத்தை எனக்கு வந்த சாமியார் மூலியமாக கொடுப்பார்கள். அதனால் மகப்பேறு இல்லாதவங்களாம் வந்து முந்தானையில் வாங்கிக்கின்னு போய் அவர் வெட்டிய பரதேச ஆறுமுகசாமி குளத்தில் போய் படிக்கட்டில் வெட்டி கையை பின்னால் கட்டிக்கின்னு குனிஞ்சு மண்சுவை சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்டு வர மகளிருக்கு புத்தர் சந்தானம் பிறந்தால் அவங்க என்ன வேண்டிக்கிட்டு போகிறாங்க அதேமாதிரி அதை தாண்டு வந்து அதேமாரி தொலாவாரம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு போகிறாங்க. இவர் வந்து போஷணத்துக்கு வந்து தங்கி வாழ்ந்து இருக்கிறார்.
அப்புறம் இங்கே ஒரு மகா யாகம் நடத்திட்டு ஆடி அமாவாசை வந்து மன்சூர் சாப்பிட்ட மகளிர் குழந்தை பேர் உண்டானால் பிறகு வந்து மறு ஆண்டு அவங்க வேண்டிப்பட துலாபாரம் அதெல்லாம் மனுஷன் வேடிக்கைன்னு பார்த்தா வந்து மறு வருஷம் நிவர்த்தி அந்த அவருக்கு செய்கிறாங்க. அதனால் சிறப்பாக இருக்கு. இவர் வந்து ஆறுமுக சாமி இந்த ஊரில் வந்து தங்கியிருந்து வாழ்ந்தார். ஆடி அமாவாசை வந்து மன்சூர் சாப்பிட்ட மகளிர் குழந்தை பேர் உண்டானால் பிறகு வந்து மறு ஆண்டு அவங்க வேண்டிப்பட துலாபாரம் அதெல்லாம் மனுஷன் வேடிக்கைன்னு பார்த்தா வந்து மறு வருஷம் நிவர்த்தி அந்த அவருக்கு செய்கிறாங்க. அதனால் சிறப்பாக இருக்கு. இவர் வந்து ஆறுமுக சாமி இந்த ஊரில் வந்து தங்கியிருந்து வாழ்ந்தார். என் பேர் சாத்தி. எனக்கு 30 வருஷம் அது கல்யாணம் ஆகி அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பரிதேசி ஆறுமுக சாமி அவர் உச்சட்டம் அதிகம். அந்த உச்சட்டு தாயில் வந்து ஆடி அமாவாசை அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாகும். மண்சோறு சாப்பிட்டா மண்சோறு கொடுத்தாங்கன்னா குழந்தை உண்டாகும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. 30 வருஷம் இந்த கூட்டமே நிறைய கூட்டம் அப்படிலாம் வரும். வந்து சாப்பிட்டாங்கன்னா மயில் செல்ல இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குது. அது இந்த வருஷம் குழந்தை வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எதையாவது ஒரு நேர்த்திக்கடன் அறுத்துட்டு போவாங்க அவங்க அப்படின்னு பரிதேசி ஆறுமுக சாமி உச்சட்டம் அதிகம் அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊஞ்சல்லாம் எதுக்கு கட்டுறாங்கம்மா? பரிதேசி ஆறுமுக சாமிக்கு ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் ஆடுகிறாங்க அவருக்கு. இங்கே எப்போ போலாம் விசேஷமாக இருக்கும்? இப்போவா இங்கே கோயில் எப்போ எந்தெந்த நாள்லாம் விசேஷமாக இருக்கும்? ஆடி அமாவாசை மற்ற அமாவாசைக்கெல்லாம் கூட விசேஷம் தான். என்னென்ன பண்ணுவாங்க? அந்த அம்மாவுக்கு அவருக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க. அமாவாசை வந்து சாப்பாடு போடுவாங்க. குஞ்சில் ஆடுறது அன்றைக்கி ராய்க்கு அன்றைக்கி குஞ்சில் அவங்களுக்கு இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மண்சோறு கொடுத்து அவங்களுக்கு துட்டு ₹1 கொடுத்து அந்த சாதம் வாங்கி முந்தானியில் வாங்கி எடுத்துன்னு போய் அந்த குளத்துல வச்சு முட்டி போட்டு சாப்பிட்டு அந்த பிரதோஷம் அந்த சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தா அந்த அம்மாவுக்கு அந்த அப்பாவுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போகிறாங்க. நல்லா உச்சிட்டோம் அந்த அப்பாவுக்கு நல்லா கிடைக்குது. நல்லா அந்த அம்மா அவரை நம்புறவங்களுக்கு கை விடலை அந்த அப்பா அப்படின்னு சொன்னாங்க.